தமிழ் ட்ரேட் 1000 நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எதிர்பார்த்தது காலையில் கொஞ்சம் க்ரீன் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக காலையில் ரெட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு கொண்டாண்டாங்க. ஆனால் ரெட்டு வந்து இன்னும் காணாது. அது நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு காலையில் அநேகமாக ரெட்டில் தான் ஓப்பன் ஆகலாம். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் என்னனாலும் இவங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம அந்த சில நியூஸ், சில டெக்னிக்கல் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், விவேப் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டு விழணும். இன்றைக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா விழுந்திருக்கணும். கீழே 3 மணிக்கு மேலே விழலை. நாளைக்கு விழுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நாளைக்குள்ள மார்க்கெட் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் திரும்ப சொன்னோம், மார்க்கெட்டு கீழே விழும், வெயிட் பண்ணுங்கள். சிலவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐயோ நமக்கு 5000 லாஸ் ஆகிட்டா, 6000 லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், திரும்ப சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 300 கிட்டையாவது குறைஞ்சபட்சம் பேங்க் நிஃப்டி வரும். ஸ்பாட்டு 500க்கு வரும்னு சொன்னால் 520 வரை வந்தது, 525 வரை வந்துச்சு. எங்கேருந்து? 830லேருந்து கொஞ்சம் மிஸ்ஸு. சரி, ஓகே. பட் இருந்தாலும் நான் தான் எதிர்பார்த்தேன் வந்துரும்னு. அதே மாதிரி வந்தது. இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சரியான மழை. காலையில் வர நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், வெளியில் சைட் ஒர்க்கு. பயங்கர வெயிலாக இருந்தது, எக்கச்சக்க வெயில் இன்றைக்கி. ஆனால் அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி 2:30 மணிக்கெல்லாம் மழை வர ஆரம்பிச்சிட்டு 3 மணிக்கு சரியான மழை, பயங்கர இடி மின்னலோட பயங்கர மழை. அதை கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டிருந்தேன். ஓகே, மார்க்கெட்டுங்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். பயம் கட்டுவாங்க, பயந்துடக்கூடாது. பேஷன்ஸ் இஸ் தி நேம் ஆஃப் தி கேம். விளையாட்டில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம டென்ஷனுக்கு தான் கொண்டு போவாங்க. அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எந்த கேம்னாலும். இது கூட்டு கேம். அது என்ன சொல்கிறது, குழுவாக பண்ணுறது. இண்டிவிஜுவலாக பண்ணுற கேம் வேறு, செஸ்ஸு அல்லது வேறு ஈட்டி எறிதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வேறு. டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் வேறு. அதெல்லாம் சிங்கிள் அல்லது டபுள்ஸில் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். பட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் லாபம் எடுக்கணும்னு வந்திருக்கோம். நஷ்டம் எடுக்கிறதுக்கு என்ன வழி? நஷ்டம் போனாலும் அந்த நஷ்டத்தை சரி கட்டி கொண்டு வரதுக்கு கீழே வர சில இடத்துல வாங்கியே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி லாபத்தை கொண்டு வர முடியும். நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ப்ராப்பராக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 2 நிமிஷத்துக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணுங்கள் வரும், ஸ்காப்பிங் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துல கீழே வாங்கும்போது ஒரு 20-30 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுங்கன்னு நம்ம கிளையண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நடந்தது. அப்படி பண்ண போய் தான் ஸ்காப்பிங் இன்றைக்கி 5 தடவை பண்ணியிருந்தா ஒவ்வொரு இடையும் 30 பாயிண்ட் நமக்கு 10 தடவைக்கிட்டே கொடுத்தோம். நம்ம ஒரு 5 தடவை தான் கொடுத்துருக்கோம். அந்த 5 டைம்ஸ்லேயே ஒவ்வொரு இடையும் நீங்கள் 900 ரூபா எடுத்துருந்தீங்கன்னா 5 டைமில் அதுவே உங்களுக்கு 4000 5000 வந்திருக்கும், நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா இது ஒரு கேம், கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போ நம்ம கீழே வர 200 வாங்கினோமா 230 கொடுக்கணும், மறுபடியும் 190 வாங்குறோமா 220 கொடுக்கணும், அல்லது ஒரு 210 கொடுங்க. அட்லீஸ்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படியே 2 லேட்டாக வாங்கி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அதையும் காணாதுன்னு நான் உங்களுக்கு பிடிஎஸ்டின்னு வேறு ஸ்பெஷலாக ஒன்று சொன்னேன். 190 கிட்ட 95 கிட்ட வாங்க சொன்னேன். 195 to 150 வாங்க, ஸ்டாப் லாஸ் 120. டார்கெட்டு அதாவது நம்பரில் சொன்னால் 50 பாயிண்ட், 100 பாயிண்ட், 200 பாயிண்ட், 300 பாயிண்ட். அதாவது டார்கெட் நான் சொன்னது 300, 350, 400 அப்படின்னு. ஆனால் நம்ம 195 வாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து 173 வரை லோ போச்சுது. பட்டு நான் சொன்ன மாதிரியே 2:30 மணிக்கு மேலே 296 ஹை அடிச்சது. அதில் நீங்கள் ஒன்றும் கிடையாது, 4 லாட் அங்கே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 190ல் 6000 ரூபா மினிமம் ப்ராஃபிட் இன்றைக்கி மட்டுமே. பிடிஎஸ் தான் கொடுத்துருந்தோம், அது நாளைக்குள்ளது. பட் இன்றைக்கி நமக்கு 100 பாயிண்ட் கிடச்சிட்டுல, அதுவே பெரிய விஷயம் இல்லை. அதாவது யார் எப்படி பண்ணீங்க தெரில. உங்களுக்கு 1000 ரூபா லாபம் கிடச்சிருக்கலாம், இல்லை 1000 ரூபா நஷ்டத்தில் கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 11200 ரூபா மினிமம் ப்ராஃபிட். நான் இதில் எதுவும் பொய் சொல்லலை, ஏமாத்தலை. நான் சொன்ன கமெண்ட்ஸு கிளையண்ட்டுக்கு கொடுத்ததை நல்லா செக் பண்ணி பாருங்கள். யாருக்கும் டவுட் அப்படின்னா கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புடைய ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு நான் கொடுத்த கமெண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு செகண்டில் என்ன கொடுத்தாங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன்.
நம்ம கிளையண்ட்டுக்கு நல்லா தெரியும், அவங்களே வந்து நம்பாமல் தான் இருந்திருக்கலாம், அல்லது சரியாக பண்ணாமல் விட்டுருக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா, பொறுமையாக இருந்து நம்ம சாதிச்சாதான் இல்லை எடுக்க முடியும். டென்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நஷ்டத்தை தான் எடுத்துகிட்டு போகணும். உங்களால் முடியலான்னு தானே எங்கிட்ட ப்ரீமியம் சேர்ந்துருக்கீங்க. அப்போ நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறதில்ல என்னைக்காவது நஷ்டம் வந்திருக்கா சொல்லுங்கள். எண்ட் ஆஃப் தி டே யாருக்கும் என்றைக்கும் நஷ்டம் வந்ததே கிடையாது. ஓகே, நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,347. சொல்ல முடியாது, நாளைக்கு ஹையில் ஓப்பன் ஆனால் 24,478 வரைக்கும் வரலாம். அதுக்கும் மேலே ஹையில் நின்னாங்கன்னா 578, மேக்ஸிமம் 24,666. அதுக்கு மேலே போகாதுன்னு நம்புகிறேன். பட்டு காலையிலே ரெட்டில் வந்தால் 24,228 வரலாம். அதுக்கும் கீழே நெகட்டிவ்லேயே இருந்தால் 24,038. 24,000 பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து திரும்ப 24,000க்கு மேலே நிலைநிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நாளைக்கு லாஸ்ட்டு சப்போர்ட் 23,912 கொடுத்துருக்கோம். அதை விட போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, சேம் திங் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 50,578. நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,700, நெக்ஸ்ட்டு 50,896. சப்போஸ் இன்னமும் மேலே போச்சுன்னா 51,152. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸிலும் மார்க்கெட் நின்று வரும். நாங்கள் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ அந்த இடத்துல நின்று தான் வரும். அந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த இடத்துல பிஇ வாங்கலாம், சப்போர்ட்னா அந்த இடத்துல நீங்கள் சிஇ வாங்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன நம்பர் எதுக்காக கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடம் வரும்போது மார்க்கெட் நிற்கும், நின்று திரும்ப ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் நாளைக்கு ரெட்டில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,322 வரும். சப்போஸ் அந்த இடத்துல வந்து அதுக்கு கீழே இறங்கல, ரொம்ப சப்போஸ் 300க்கு கீழே இறங்கலான்னு வைங்களேன், அங்கே நீங்கள் சிஇ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மறுபடி கிட்டத்தட்ட அந்த 50,578 அப்படிங்கிற க்ளோசிங்கை விட அட்லீஸ்ட் 500ஆவது வரும். சப்போஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே இறங்கிச்சுன்னா 50,102, இன்னமும் ரெட்டிலேயே மார்க்கெட் போச்சுன்னா அதையும் விட ஸ்ட்ராங்காக போச்சுன்னா 49,838. சொல்ல முடியாது, இதோட கீழேயும் போகலாம். நாங்கள் எப்படிலாம் கமெண்ட் கொடுக்குறோம், எப்படிலாம் வருதுங்கிறத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி இந்த பயத்தை போக்கலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்குறோம். அதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல், ஏன் இதை சொல்கிறோம், எந்த இடத்துல சப்போர்ட், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸையும் விட வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கலாம். இதை நாங்கள் சிம்பிள் தமிழில் அழகாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரோம். ரொம்ப குழப்பம் இல்லாமல், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு டெக்னிக்கல், அவ்வளோதான். அதை வச்சு ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7639210788க்கு மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் அட்டன் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதில் மெசேஜ் கொடுங்க. எங்களுடைய அந்த யூடியூப் வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் சேஃப் ட்ரேடிங். தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய்.